வெல்கம் டு சினிமைக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 4 மஸ்ட் வாட்ச் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு மூவி என்ன மூவின்னு பார்க்க போகிறோம்னா குலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ போலீஸாக இருக்கார். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. அவர் போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து வராமல் இருக்கிறதுனால அவர் பிஏ என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அவர் இறந்து போய் கிடக்கிறாருன்னு. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ க்ரைம் நடந்த பிளேஸுக்கு போகிறாரு. அங்கே போய் டெட் பாடி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இது சூசைட் மாதிரி தெரியல, ஒரு கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அவர் ஃபுல் செக் பண்ணி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த படத்தோட மீதி ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இது அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் மூவி சொக்கஷமா தர்ஷினி. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நம்ம நஸ்ரியா. அவங்க ஆப்போசிட்டில் வீட்டுக்கு நம்ம பாசில் ஜோசப் வராரு. கொஞ்ச நாள் போக அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேலே டவுட் வருது. அவர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்து அவர் மேலே ஃபுல் சந்தேகம் வந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த மூவியோட பாதி ஸ்டோரி இருக்கும். இந்த மூவியில் ஸ்டார்டிங் சீனும் எண்டிங் சீனும் பார்க்க செம்மையாக இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் சீனில் வர பிஜிஎம்க்கும் அந்த சீனுக்கும் வெறித்தனமாக இருக்கும். 2024 வந்த மலையாள மூவியில் இது ஒரு பெஸ்ட்டு மஸ்ட் வாட்ச் மூவியாக சொல்லலாம். இந்த மூவி ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக இருக்கிறது கிஷ்கிந்தா கண்டம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கு மேரேஜ் ஆகுது. ஆனால் அவரோட அப்பாவே வரலை, அவர் வீட்டில் ஏதோ தேடிட்டுருக்காரு. அது என்னன்னு பார்த்தா அவரோட லைசன்ஸ் வாங்கின கன்று. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணோம் அந்த கன்னை, அதனால் அதை தேடிட்டுருக்காரு. இது வரைக்கும் நான் சொன்னது அந்த மூவியோட வெறும் ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் ஸ்டோரி தான். மெயின் ஸ்டோரி நான் சொல்ல விரும்பலை, அது ஸ்பாயில் ஆகிடும். இந்த மூவி ஒரு ரொம்ப ஸ்லோ பேஸ்டான மூவி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி 2024. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்க்க வெறித்தனமாக இருக்கும். இந்த மூவி ஃபஸ்ட் ஆஃப் வரது எல்லா சீனும் உங்களுக்கு பார்க்க வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும், என்னடா இது நடக்குதுன்ட்டு. ஆனால் கிளைமேக்ஸ் போக போக அது கனெக்ட் ஆகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மூவி. லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் சிக்கந்தர் கா முக்கந்தர். இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ராபரி பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல இது விஷயம் தெரிஞ்சு நம்ம போலீஸ் வராங்க. ராபரி பண்ண எல்லாரையுமே சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே போகும்போது ஒரு டைமண்ட் காணாமல் போயிடுது. நம்ம போலீஸுக்கு 4 பேர் மேலே டவுட் வருது. அதில் தமன்னாவும் ஒரு ஆள். இதால் என்னென்ன ஆச்சு, டைமண்ட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்தியிலே 2024 வந்ததில் சூப்பராக இருக்கும். நம்ம போலீஸ் சந்தேகப்பட்டது உண்மைதானா, யார் திருடுனா, இந்த படம் ஃபுல்லாக மிஸ்ட்ரியாகவே போகும். கிளைமேக்ஸ் வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சுருவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மூவி. கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிக்கிற விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. இதுவும் செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ.